arithmetic operator in C. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஏங்கிற வேரியபிளுக்கு 6ன்னு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன், பிங்கிற வேரியபிளுக்கு 4ன்னு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன், கமா சி. ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் ஆப்ரேட்டர், சின்டாக்ஸ், கமாண்ட், ரிசல்ட் இதை பற்றி பார்க்கலாம். ஆப்ரேஷன்னா இப்போது அடிஷன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் ப்ளஸ் சிம்பிள். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா a + b, c = a + b. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோன்னா 6 + 4 ஆட் பண்ணால் 10 வரும். ஸோ அதை மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். சப்ராக்ஷனும் சேம். டிவைட்னா ஒன்றுமே இல்லை, ரிமைண்டர் வேல்யூ ரிமைண்ட் டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 1 ரிமைண்டர் வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு மல்டிபிள்னா 6 × 4 24. டிவிஷன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வரும். ரிமைண்டர் எப்படி பண்ணுவோம்னா 4 6 ரிமைண்டர் 2 நம்மளுக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ அதுதான் அதுக்கான வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் 1ன்னு வரும், ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு வரும். எக்ஸாம்பிள் ரிலேஷனாகவே கம்பேர் பண்ணுறோம். ஸோ லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அதுக்கான மீனிங். எக்ஸாம்பிள் 3 < 7 கொடுக்குறோம். 3 விட 7 வந்துட்டு பெருசு, அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு ட்ரூ. ஸோ இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். 6 > 8, 6 > 8. இப்போது 8 விட 6 சின்னது தானே. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் வந்துட்டு 0. 100 < = 100. இது ரெண்டும் சம்மாக இருக்குது. ஸோ அதுக்கான அவுட்புட் பார்த்திங்கன்னா ட்ரூ. ஸோ அதனால் வேல்யூஸ் 1. 50 < = 100. இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். 100 விட 50 வந்துட்டு சின்னது. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். அதனால் ஸோ 0. நெக்ஸ்ட்டு ஈக்குவல்னால் ரெண்டும் சமமாக இருக்கான்றதை பார்க்க போகிறோம். 9 = 9, 9 = 9, அது ரெண்டும் வந்துட்டு சமம். ஸோ அதுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 1. ட்ரூங்கிறதால அதுக்கு 1 கொடுத்துருக்கோம். 9 ≠ 9. 9 ≠ எப்படி 9, இது வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ 0. இங்கே நம்ம 8 ≠ 9னா 8 வந்துட்டு 9 அல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 9 வந்துட்டு 9 தானே அதுக்கான மீனிங். ஸோ அது வந்துட்டு ஃபால்ஸ். அதனால் 0. 8 ≠ 9 கொடுக்குறப்போ இதுக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா ட்ரூ ஆகும். ஏன்னா 8 வந்துட்டு 9 இல்லை அப்படின்ற மாதிரியான மீனிங். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்னென்ன சிம்பிள்ஸ்? ஆம்பர்சண்ட், 2 பார் சிம்பிள், எக்ஸ்க்ளமேஷன் மார்க். மீனிங் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் 5 < 3ன்னு இருக்குது. ஆம்பர்சண்ட் 3 < 5. 5 விட வந்துட்டு 3 சின்னது. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ட்ரூ. 3 விட 5 வந்துட்டு இதில் பெருசு. ரெண்டுமே போத் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு வேல்யூ 1 அசைன் ஆகணும். அதே போத் கண்டிஷனில் எனி ஒன் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதுக்கு வந்துட்டு அவுட்புட் 0 வரும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் சேம். லாஜிக்கல் பார்த்திங்கன்னா எனி ஒன் கண்டிஷன், அதில் 2 கண்டிஷனுமே சேமாக இருந்தால் தான் 1 வரும். இதில் எனி ஒன் கண்டிஷன்ஸ் கரெக்ட்னாலும் நம்மளுக்கு அவுட்புட் 1 வரும். இப்போது 5 < 3, 3 விட 5 வந்துட்டு பெருசு. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ட்ரூ. நெக்ஸ்ட்டு 7 < 9, 9 விட 7 வந்துட்டு சின்னது, அப்போனா இது ஃபால்ஸ். இந்த 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவாக இருக்குது. ஸோ இதுக்கு அவுட்புட் 1 தான் வரும். அதுக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா 1. எக்ஸ்க்ளமேஷன் மார்க் நான் இந்த கண்டிஷனில் எடுத்திருக்கேன். இந்த கண்டிஷனில் வந்துட்டு எனக்கு 1 வருது. எக்ஸ்க்ளமேஷன் பண்ணோன்னா 1னா 0 ஆப்போசிட். அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூவாக இருந்தால் போத் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் வந்துட்டு ஃபால்ஸ் வரும். இஃப் எனி ஒன் ஸ்டேட்மெண்ட், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரூ தான், அதர்வைஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் 0வாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூவாகும். ட்ரூனா ஃபால்ஸ் ஆகும், ஆப்போசிட். இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். சிம்பிள்ஸ் நேம் அண்ட் ஆப்ரேட்டர் மீனிங். ஆம்பர்சண்ட்னா அண்டுன்னு சொல்லலாம். அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்ட், பார் பிட்வைஸ் ஆர், கேரட் சிம்பிள்னா பவர், இது வந்துட்டு பிட்வைஸ் எக்ஸார். லெஸ்தேன்னா ஷிஃப்ட் லெஃப்ட்டு, கிரேட்டர் தென்னா ஷிஃப்ட் ரைட்டு,
டில்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஏபி இது ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில், அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல. ஏபிங்கிற ட்ரூத் டேபிள் எடுத்துக்கிறோம். ஏக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 0 0 1 1 கொடுக்கணும். பினா 0 1 0 1 கொடுக்கணும். இப்போ ஆர் பார்க்க போகிறோம். ஏ பார் பி சிம்பிள் பேர் பார்த்திங்கன்னா பார், ஏ பார் பி பண்ண போகிறோம். பார்னாவே இது வந்துட்டு ஆர் சொல்லுவாங்க. லாஜிக்கல் ஆர், பிட்வைஸ் ஆர் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்துட்டு மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடிஷன் பண்ணுறதுக்கான மீனிங் தான் இது. 0 + 0னா 0 தான், 0 + 1னா 1 வரும், 1 + 0னா 1, 1 + 1னாலும் 1 தான் வரும். இங்கே 2 வராது, இது லாஜிக்கல் வேல்யூ. ஸோ 1 தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக டிக்ளேர் ஆகும். நெக்ஸ்ட்டு அண்டுனா மல்டிபிள் சொல்லுவாங்க. அதுக்கு ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஏ அண்டு பி. அண்டுனா மல்டிபிள். 0 × 0 0, 0 × 1னாலும் 0, 1 × 0னாலும் 0, 1 × 1னா 1 வரும். எக்ஸாருக்கு எப்படின்னா அது வேல்யூ வரும்னா ஈக்குவலாக இருக்கிறதுக்கெலாம் 0, சேஞ்சபிளாக இருக்கிறதுக்கெலாம் 1 1 வரும். 0 0னா 0 ஈக்குவலாக இருக்குது, ஸோ 0, 1 1ம் ஈக்குவல், ஸோ 0, சேஞ்சபிள் பார்த்திங்கன்னா 0 1 இருக்குது, 1 வரும், 1 0னாலும் 1. காம்ப்ளிமெண்ட்னா ஆப்போசிட். இப்போது பாருங்களேன், 0னா அங்கே வந்துட்டு அவுட்புட்டில் 1 வரும், இங்கே ரிமைனிங் 0னா 1 வரும், 1னா 0, ஆப்போசிட்டாக வரும். 0வாக இருந்தால் 1 வரும், 1ஆக இருந்தால் 0 வரும். அதுதான் காம்ப்ளிமெண்ட். இதெல்லாம் பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறப்போ இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம் என்னான்ட்டு. சேம் சி ப்ரோக்ராம், சி ஆர் C++ ரெண்டுக்குமே இது தான் வரும். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஆர் யூனரி ஆப்ரேட்டர் கூட சொல்லலாம். ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ++x ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா முன்னாடி ++ போடுவோம். போஸ்ட்னா பேக் ++ ஆர் மைனஸ் இந்த மாதிரி போடுறது தான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க, ஆர் யூனரி ஆப்ரேட்டர் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர். கண்டிஷனலாகவே நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் வித் கோலன்ட்டு அதோட சிம்பிள். ஒரு கண்டிஷன் மேக் பண்ணுறோம். கொஷின் எக்ஸ்பிரஷன் 1 கோலன் எக்ஸ்பிரஷன் 2 செமிகோலன். இதுதான் வந்துட்டு சின்டாக்ஸ்.